ஹாய் கைஸ், 19th September 2024 அன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்று சொன்ன ரெசிஸ்டன்ஸ் 25,440. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகாமல் அங்கிருந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஒரு ஃபேக் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா. அண்ட் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், நேற்று வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டை வந்து அது டச் பண்ணணும். 25 to 80 அந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்து அந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணியிருக்கு. நேற்று வந்துட்டு 25,300 சம்திங் சொல்லியிருப்போம். ஸோ அந்த லெவலை டச் பண்ணிட்டு எகெயின் அங்கேருந்து வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸோ நேற்றே சொல்லியிருந்தோம், இதை பிரேக் பண்ணலாம், டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகலாம், டச் பண்ணாமல் ரிவர்ஸ் ஆகலாம், ஆர்எல்ஸ் ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகலாம். இந்த 4 ஆப்ஷன் தான் இங்கே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து மார்க்கெட் எக்ஸாக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தது. ஸோ அண்ட் 1 hour கேண்டில் பார்த்திங்கன்னா 1 second, 1 hour கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க இங்கே ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க இங்கே ஒரு நல்ல ப்ராஃபிட் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியும். அதனால தான் நான் 15 minutes ஆர்எல்ஸ் 1 hourல வந்து க்ளோஸ் வைக்கிறத பாருங்கள், அதை வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகே. ஸோ ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இன்றைக்கி ட்ரேடிங்க்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்னு பார்த்திங்கன்னா சேம் தான். பிகாஸ் ரெண்டு பக்கமே வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அண்ட் சப்போர்ட்டில் ஒரு ரிவர்சல் எடுத்திருக்கு. ஸோ ஃப்ளாட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு சேம். இங்கே என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணி மார்க்கெட் இங்கே வந்து ரிவர்சல் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் பிரேக் அவுட் ஆகலாம். அண்ட் அகெயின் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் வந்துட்டு மேலே வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது அப்படின்னா 25,480 பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் இங்கே வந்து ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் சேம். ஸோ அங்கே ப்ளே ஆகிற ரோல் தான் வந்துட்டு டிஃபர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்றுக்கு 52,280 வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுருந்தோம். ஸோ 52,280 வந்து பிரேக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் 52,500 நம்ம வந்து சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 52,950 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ இன்றைக்கான சான்சஸ் என்ன, ப்ரெடிக்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேத்தியோட ஹை 52,950. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 53,000 ஆர்எல்ஸ் 53,250 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்டு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 52,400. ஸோ அதை பிரேக் பண்ணால் தான் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்டு இது என்ன ரீசன்னால் வந்துட்டு 52,350 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு 1 day கேண்டிலுக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே வந்து என்ன 4th ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதை நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். 4th ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடம் 52,950 அப்படிங்கிற இடத்துல இங்கே ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு, இங்கே ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ 52,950 வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி 53,000 ஃபேக் பிரேக் அவுட்டாக இருந்தால் 53,000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் 53,250 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 53,250 பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு பை ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் சப்போர்ட் லெவல்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு, இங்கே ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு, இங்கே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இங்கே ஃபால் ஆகிருக்கு. ஸோ 53,400ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவல். அதனால் அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்ட்ராடேக்கு சப்போர்ட் 52,400, அதை பிரேக் பண்ணால் ஒரு ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 52,950. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 53,250 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.